வணக்கம் நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க நினைக்கிற எல்லா முடிவுகளும் உங்களோட முடிவே இல்லைன்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அது எப்படி நான் நினைக்கிறது என்னோட முடிவா இல்லாம இருக்கும் அப்படிதானே யோசிக்கிறீங்க? ஆமா, சில நேரம் பாருங்க, எதுவுமே இல்லாம உங்களுக்கு மனசு பாரமா இருக்குதா? யாரும் இல்லாதப்ப பழைய நினைவுகள் உங்க மண்டைக்குள்ள போய் சத்தம் போடுதா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க பலவீனம்னு கிடையாது, உங்க மூளை உங்க கூட ஒரு டேஞ்சரஸ் கேம் விளையாடுது. இந்த டேஞ்சரஸ் கேம இப்போ நம்ம பார்க்க போற இந்த 10 சைக்காலஜி ஃபேக்டும் உங்களுக்கு அந்த கேமை என்னன்னு புரிய வைக்க போகுது. இந்த வீடியோ முடியும் போது நான் இவ்வளவு நாள் என் மூளை சொன்னதையா கேட்டு ஏமாந்துட்டேனே அப்படின்னு நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க. இதுல சொல்ல போற 10 சைக்காலஜி ஃபேக்டும் உங்க பழக்கங்களையும் உங்க எண்ணங்களையும் முழுசா கலக்க போகுது பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போற இந்த 10 சைக்காலஜி ஃபேக்டும் நீங்க உங்களை பற்றியே தவறா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிய வைக்கும். மனசு எப்படி வேலை செய்யறது தெரியுமா? சில நேரம் உங்களுக்கே எதிரியா வேலை செய்யும். இந்த 10 சைக்காலஜி ஃபேக்டும் உங்க வாழ்க்கையை பார்க்கிற கோணத்தையே மாற்றும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரி சைக்காலஜி ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஃபேக்ட் 1 என்னன்னு பார்க்கலாமா? பிரைன் ட்ரிக்ஸ். நீங்க நான் மறந்துட்டேன்னு சொல்றது உண்மையிலேயே மறதி கிடையாது. உங்க மூளை அது முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணி அதை டெலீட் பண்ணிடும். அதனாலதான் உங்களுக்கு வழி கொடுத்த நினைவுகள் சில நாள்ல மங்கி போகும். மூளை உங்களை காப்பாத்தும் பாடி கார்டு மாதிரி. செகண்ட் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங். ஓவர் திங்க் பண்றவங்க பலவீனமானவர்கள் இல்லை, அவர்கள் மற்றவர்களை விட புத்திசாலிகள். ஆனா அதே புத்திசாலித்தனம் அவர்களுக்கே பிரச்சனையாக மாறிடும். ஒரு சின்ன விஷயத்தை 100 ஆங்கிள் யோசிக்கிறதால மனசு சோர்ந்து போகுது, அவ்வளவுதான். ஃபேக்ட் 3 என்ன தெரியுமா? சைலன்ஸ் பவர். சண்டையில நீங்க சத்தம் போடாம அமைதியா இருந்தீங்கன்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு அதுவே பெரிய பனிஷ்மெண்ட். ஏன்னா மனித மூளை சைலன்ஸ ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலதான் நிறைய பேர் சண்டை வர்றப்போ அமைதியா பாக்குறாங்க போல. புரியுதுங்களா? 4வது ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு மனிதனை பற்றி முதல் 7 வினாடியில் நம்ம மூளை ஒபினியனை கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த ஒபினியனை மாற்ற மூளை ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் லாஸ்ட் இம்ப்ரெஷனா மாறிடுது. இப்போ 5வது ஃபேக்ட் என்ன தெரியுமா? சேட் சாங் எஃபெக்ட். சிலர் சோகமா இருக்கிறப்ப சோக பாடல் கேட்பாங்க பாத்தீங்களா? அதுதான். சோகமான பாடல்கள் நம்மை ரொம்பவே சோகமாலாம் ஆக்காது. அது நம்ம மனசை ரிலீஃப் பண்ணும். ஏன்னா நான் மட்டும் இல்ல அப்படின்னு மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். 6வது ஃபேக்ட் என்ன தெரியுமா? போன் அடிக்ஷன். போன் இல்லாம 10 நிமிஷம் கூட உங்களால இருக்க முடியலன்னா அது ஹேபிட் கிடையாது, அது அடிக்ஷன். லைக், மெசேஜ், நோட்டிபிகேஷன் இவையெல்லாம் மூளைக்கு ஒரு ஸ்மால் டொபைன் ஷாட் மாதிரி. அதனாலதான் அதை விட முடியல. 7வது ஃபேக்ட் என்ன தெரியுமா? டாக்கிங் டு யுவர் செல்ஃப். அதாவது சிலர் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, தனக்கு தானே. அதுதான் டாக்கிங் டு யுவர் செல்ஃப். நீங்க உங்களோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பெயர் பைத்தியம் கிடையாது, அது செல்ஃப் கிளாரிட்டி. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ற திறன். புரியுதுங்களா? இனிமே யாரோ தனியா பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே மோட்டிவேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 8வது ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஸ்மைல் ட்ரூத். அதாவது தனியா ஸ்மைல் பண்ணுவாங்க, தனியா ஒரு மாதிரி ஷேடா இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள மத்தவங்களுக்கு அவங்க ஸ்மைல் பண்றதோ இல்ல ஃபீல் பண்றதோ மத்தவங்க கிட்ட வேணா மறைக்கலாம், ஆனா மூளை கிட்ட மறைக்க முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீங்க ஃபேக் ஸ்மைல் போடுறத மற்றவர்கள் கவனிக்காம இருக்கலாம், ஆனா உங்க மூளை அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்குது. அதனாலதான் உள்ளுக்குள்ள சோர்வு கூடுதலா வரும். 9வது ஃபேக்ட் என்ன தெரியுமா? நைட் திங்கிங். இரவு நேரத்துல நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் வருதா? அது உங்க ஃபால்ட் இல்ல. இரவு நேரத்துல மூளை குவைட் மோடுல போகும். அப்போ மெமரிஸ் ரொம்ப லவுடா பேசும். அதனாலதான். ஓகேவா? 10வது ஃபேக்ட் நம்ம பார்க்க போற லாஸ்ட் ஃபேக்ட் எது தெரியுமா? growth fail. நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சில பேர் உங்களை விட்டு போவாங்க இல்லையா? அது தோல்வி கிடையாது, அது நீங்க உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்றதா அர்த்தம். இப்போ நம்ம பார்த்த இந்த 10 ஃபேக்ட்ல உங்களை அதிகமா டச் பண்ணியது எது? நினைவுல வச்சுக்கோங்க, உங்க மூளை உங்க எதிரி இல்ல, ஆனா அதை புரிஞ்சுக்கலன்னா அதே எதிரியா மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.
யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கட்டுமே. நாலேஜை ஷேர் பண்ணினா அது பவர் தானே. நன்றி.